ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப ஆய்வுகள் வந்து யுஎஸ்ல வந்து கூட நெறைய கன்சல்டிங்லயும் நெறைய பேர்கிட்ட நம்ம இந்த புது சிஸ்டத்த சொல்ல சொல்ல எல்லாரும் பிரமிப்பா பார்க்குறாங்க. ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது. இந்த சிறப்பு, கலை சிறப்பு. வந்து இன்னும் வந்து நல்லா நெறைய பேருக்கு போய் சேர்ந்து ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும்னு நம்புறேன். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. நிச்சயமாங்க. ஐயா கடந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லக்னத்த பத்தி நம்ம வந்து டீகோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இவங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் வருது? ஏன் இவ்வளவு சிரமத்துக்கு ஆளாகுறாங்க? எல்லாம் இருந்தும் எதுவும் அனுபவிக்க முடியாம ஏன் இருக்காங்க? அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வரிசையில நீங்க பார்க்கக்கூடிய லக்னம், தனுசு லக்னம். ஸோ தனுசு லக்னத்துக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா, பேர் களங்கம்னு உண்டாகுது. நல்ல நற்பெயர் எடுத்திருந்தேங்க. 4 பேர் மதிக்கும் அளவுக்கு நான் இருந்தேன். ஒரு பதவி இருந்துச்சு. கௌரவமான தோற்றத்துல இருந்தேன். வெளிய வந்தாலே வணக்கம்ப்பா, வணக்கம்ப்பாம்பாங்க. எல்லாம் அந்த அளவுக்கு இருந்தது. சமீபமா ஒரு 4 வருஷமா தேவையில்லாத வேலை. அதாவது ஒருத்தர் போய் கேரண்டர் போட்டு கொஞ்சம் இதானது. உதவின்னு போய் உபத்திரமான விஷயங்கள் நெறைய சொல்லியிருக்காங்க. சோ இவங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு காரணம் என்ன இங்க? தனுசு லக்னம் அப்படின்னு எடுக்கும்போது, இப்ப நீங்க சொல்ற டைம் பீரியடுங்கிறது கோச்சார பலன் பெரிய கிரகங்களை எடுத்து பேசினா கூட, நமக்கு திசா புத்தி தான் கோச்சாரத்துல இயங்கும். அதனால மேக்சிமம் பார்த்தீங்கன்னா, இப்ப 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் என்கின்ற பாவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப யாருக்கெல்லாம் அந்த 8ஆம் பாவம், 12ஆம் பாவம் மற்ற பாவங்களோட தொடர்பு கொள்ளுதோ, அது சார்ந்த பிரச்சனைகள அனுபவிக்கிறாங்க. உதாரணத்திற்கு 7 அப்படின்றது குடும்ப உறவு, தாம்பத்தியம். அது வந்து 8, 12 தொடர்பு இருந்தால் திருமண வாழ்க்கையில பிரச்சனை வருது. அதே மாதிரி கடன் அப்படிங்கிறது 6ஆம் இடம். அது வந்து 8, 12 தொடர்பு இருந்தால் கடன் அதிகமாகி பிரச்சனை வருது. அப்ப இந்த தனுசு லக்னத்திற்கு பாவங்கள் எப்படி இயங்குதுன்னு பார்க்கும்போது, இந்த 8ஆம் பாவ, 12ஆம் பாவ தொடர்பு கொண்ட திசைகள்னால தான் அவங்க ப்ராப்ளம் வந்திருக்கும். அந்த திசைக்கு தகுந்த மாரி இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா, ராகு திசை வந்து 4ஆம் இடத்துல இருந்திருக்கு. கடந்த 1 1/2 வருஷமா. அது இப்ப வந்து அந்த மாரி குரு வந்து 6ல இருந்திருக்காரு. அப்ப இந்த மாதிரி மறைவு ஸ்தானங்கள், அந்த நட்சத்திர சாரங்கள், மறைவு ஸ்தான நட்சத்திர தொடர்புகள் வரும்பொழுது, அவங்களுக்கு அது பாதிக்குது. அதனால அவங்கவங்க ஜனன ஜாதகத்துல என்ன பாவம் இயங்குதுங்கிறத பார்க்கணும். ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, நஷ்டப்படுறாங்கன்னா 8, 12 தொடர்பு இல்லாமல் கஷ்டமே நடக்காது. இப்ப அதுக்கு அவங்களுக்கு வந்து தீர்வு என்ன அப்படின்னா, ஒரு திசை 8, 12 காட்டுதா? அல்லது ஒரு புத்தி 8, 12 காட்டுதா? அப்படின்றத பார்த்துட்டு, அடுத்த புத்தி அந்த 8, 12 கிளியர் பண்ற மாதிரி நல்ல புத்திகள் வருதான்னு பார்த்து சரி பண்ணிக்கணும். சிறப்பு, சிறப்புங்க. அற்புதமா சொன்னீங்கய்யா. ஆனா மோஸ்ட்லி உங்களுக்கு இருக்கிற தொழில் சார்ந்து இருக்கிற பிரச்சனைகளும் இருக்குங்கய்யா. ஏதோ தொழில் பண்றோம் அப்படிங்கிற பேருக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். மத்தபடி பெரிய லாபம்லாம் ஒண்ணும் இல்ல. அடுத்த மாசம் ஓட்டுறதுக்கே வந்து கடன உடன வாங்கி தான் ஓட்டுற மாரி இருக்கு. சம்பளம் போடுறது, இந்த விஷயங்கள் பண்றதெல்லாம். முதல் மாரி இல்லைங்க. ஓரளவுக்கு சிரமமா தான் இருக்கு. வெளிய சொந்த பந்தத்துக்கு சொல்லியிருக்கோம். தொழில் ஒரு தனி தொழில் பண்றாரு. ஒரு நியாயமா இருக்காரு அப்படிங்கிற மாரி இருக்கும். ஆனா உள்ள இருந்து பார்த்தா தான் அவருக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு பெருசா வந்து ஒரு நாட்டம் இல்லாம இருக்கு. இதுக்கு காரணம்லாம் என்னங்கய்யா? தனுச பொறுத்தவரைக்கும் ஆளு நல்லா இருக்கு. ஆளு நல்ல ஆளு தான். ஆனா வந்து பணத்தட்டுப்பாடு, அவமானப்படுறது இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதுக்கு காரணமே மெயின் சனி தான். ம். அப்ப சனி வந்து தனுசு லக்னத்துக்கு சனியினுடைய நட்சத்திரம் வந்து எங்க இருக்கு? 4ஆம் இடத்துல உத்திரட்டாதியா இருக்கு. 8ஆம் இடத்துல பூசமா இருக்கு. 12ஆம் இடத்துல அனுஷமா இருக்கு. இப்ப அது மட்டும் இல்ல, சனி வந்து தனஸ்தானாதிபதி. ஒருத்தருக்கு கையிருப்பு பணம் இருக்கணும், பெருகணும் அப்படின்னா, அந்த ஸ்தானத்துக்கு உண்டான கிரகம் யாருன்னு பார்க்கணும். ஜெனரலா சனி வந்து உழைப்பாளி. ஆ ஆப்பர்ச்சுனிட்டிய ஏற்படுத்தி குடுப்பாரு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பல்க்கா ஏற்படுத்துறாரா? சுலபமா ஏற்படுத்துறாரா? ஒரு தொழில் வந்து ஈஸி கோயிங்கா நடக்குதாங்கிறது சனி கெடாம இருக்கணும். ம், ம், ம். இப்ப இவங்களுக்கு சனி வந்து கெட்டவர் ஆயிடுறாரே, என்ன பண்றது? அப்ப ம். தனுசுக்கு வந்து சனி கெட்டவர் ஆனதுனால தான் இந்த பிரச்சனை நடக்குது. 4, 8, 12ல வலுத்தவங்களுக்கு அவனுடைய தாக்கம் அதிகமா இருக்கும். அந்த மாரி இருக்கிறவங்க வந்து உயிர்ப்பற்றான பாவங்கள் தொழில்களை மாத்திக்கணும். இப்ப பொருள் பற்று, உயிர் பற்று என்று 2 இருக்கு. ம், ம், பொருள் பற்று என்றால் பணம் போட்டு பணம் பண்றது. ம்.
ஒரு மூலப்பொருளை போட்டு உற்பத்தி பண்ணி ட்ரேடிங் பண்றது, மேனுஃபேக்சரிங் பண்றது, இது எல்லாமே பொருள் பற்று. அதுக்கு காசு கண்டிப்பா மூலதனம் வேணும். ஆனால் உயிர் பற்று என்பதற்கு மூலதனம் தேவையில்லை. மூளைதான் மூலதனம். சிறப்பு சிறப்புங்க அப்ப ஐயா. அவங்க வந்து இந்த தனுசுவே வந்து காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம். அவர் வந்து ம் வாத்தியார் வேலைன்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ம் இந்த ம் 9ஆம் இடம் என்பது குரு, போதனை, வழிகாட்டுதல்னு அர்த்தம். ம் அப்ப ம் மார்க்கெட்டிங் ஸ்கில் வந்து இவங்க கிட்ட இருக்கு. அதை வச்சு மூளை உழைப்பு, கன்சல்டிங், கமிஷன் வகை இது மாதிரி இவங்க தேர்ந்தெடுத்து பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இவங்க வந்து ப்ரொடக்ஷன் லைனுக்கு போகக்கூடாது. ஏன்னா 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் வந்து கன்னி ராசி வந்து காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம் மட்டுமல்ல, அது உபயராசியும் கூட. ம் சிறப்பு சிறப்புங்க. உபயராசி 10ஆம் இடமா வந்துட்டாலே என்ன அர்த்தம்னா நிலையில்லாத தன்மை, தொழில் நிலை இல்லை, ஸ்டேபிள் இல்லைன்னு அர்த்தம். ஐயா அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு கடன், இந்த பெரும்பாலும் சிக்கினது வந்து இந்த கடன்னால. இந்த தேவையில்லாம இந்த கடன் வாங்கி வீட்டுல கொஞ்சம் அசிங்க அவமானம் ஏற்பட்டுருச்சு. கடன் கொடுத்தவங்க வீடு ஏறி வந்து கடன் கேட்கற நிலைமைக்கு ஆயிட்டோம். ஏன்னா இவங்க மேஜரா பாதிக்கப்படுறதே பாத்தீங்கன்னா அந்த கௌரவம் தான். நாங்க நல்லா வாழ்ந்த ஃபேமிலி, எந்த தடையும் நான் அந்த மாதிரி பண்ணதில்லை. பட் இப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பம் நிகழ்ந்துருச்சு. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் ஒரு விரிசலை கிரியேட் பண்ணிருச்சு. டிவோர்ஸ் மட்டும் தான் நீ பண்ணல, மத்தபடி வந்து கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. சோ இந்த நிகழ்வுகளை எப்ப ஏன் கம்மியாகும்? அதுல குறியீடே ஏதாவது இருக்குங்களா ஐயா? இப்ப தனுசுக்கு வந்து கடன் என்பது 6ஆம் இடம். ம் 6ஆம் இடம் வந்து ரிஷபராசி. ம் இந்த ரிஷபராசி தான் உலகத்திலேயே காலச்சக்கரத்துக்கே காசு கொடுக்கிற ராசி. ம் வெள்ளிக்கிழமை ஏன் பணம் கொடுக்க கூடாதுன்னு சொல்ல பேச்சு வந்தது. அது வந்து சுக்கிரன் வீடு, காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம். ம் ஆனா அந்த இடம் வந்து இவங்களுக்கு 6ஆம் இடமா கடனா போயிடுச்சே. ம் 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 அப்ப என்ன பண்ணணும்? கடன் இருந்தா தான் பணம் கையில புரளுங்கிற ஒரு விதி கொடுப்புன்னு இயற்கையே இவங்களுக்கு வச்சிருக்கு. ம் அது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. அதே மாதிரி இப்ப கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனை நீங்க கேட்டதுக்கு காரணம் வந்து இப்ப 7ஆம் இடம் என்பதும் உபயராசி. ம் 7ஆம் இடத்துல வந்து ராகுனுடைய நட்சத்திரம் இருக்கு. 3, ம் 7, 11ல ராகுனுடைய நட்சத்திரம் இருக்கு. ம் அப்ப இந்த ராகு வந்து கெட்டு போச்சு அப்படின்னாலே கணவன் மனைவி சார்ந்து ஈகோ வந்துடும். அப்ப கல்யாணம் ஆன பிறகு இவங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. நல்லா தான் இருக்கு. ஆனா ம் என்னன்னா 2 பேரும் கணக்கு பார்க்கறதுல தான் பிரச்சனை வருது. கணக்கு ம் பார்க்கும்போது வந்து நீ கட்டுப்பட்டு போகணும் அல்லது பணம் கொடுத்தா தான் மதிப்புங்கிற ஒரு மனப்பாங்கு வந்துடுது 2 பேருக்குமே. ம் 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 அப்ப என்ன ஆகும்? ஒரு பாசம், நேசம் அப்படிங்கிறதுல வந்து புரிதல் இல்லாம போயிடும். இப்ப 7ஆம் அதிபதி என்பது புதன். இங்க லக்னாதிபதிங்கிறது வந்து குரு. இப்ப இந்த குருவும் புதனும் சுபகிரகம்னு சொல்லிக்கலாமே ஒழிய இந்த 2 பேரும் டேர்ம்ஸ்ல வந்து நல்லவங்களே கிடையாது. ம் அப்ப சிறப்பு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க ஜாதகத்துல அதுக்கு தகுந்த மாதிரி பொருத்தம் பார்த்து அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் மனை துணையை தேர்ந்தெடுத்துக்கிட்டா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஐயா அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க மேஜரா பாத்துக்கிட்டு இருக்கிற விஷயமே குழந்தைகள், அவங்களோட வாரிசுகள். சோ அதனால கொஞ்சம் மனச்சோர்வுல ஆகுது. பையன் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறான். இவனாலேயே கொஞ்சம் பிரச்சனையாவே இருக்கு. ஒரு கரெக்டா பிசினஸ் பண்ணி கொடுத்தாலும் வந்து செட் ஆக மாட்டேங்கிறான். நம்ம எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், பண்ணி தான் இந்த பேரும் புகழும் சம்பாரிச்சிருக்கோம். நம்மள மாதிரி கொஞ்சம் ஆக்டிவிட்டியா இல்லையே, ரொம்ப தண்ணி செலவு பண்ற மாதிரி செலவு பண்றாங்க. சோ அந்த மாதிரி ஒரு குறைபாடுகள் நிறைய பேர் ஒரு கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருந்தாங்க. சோ இதுக்கான தெளிவான பதில் சொல்லுங்கய்யா. தனுசு லக்னத்துக்கு புத்திரஸ்தானம் என்பது 5ஆம் இடம். ம் இப்ப முதல் குழந்தை அப்படிங்கிறது மேசராசி. ம் 2வது குழந்தை அப்படிங்கிறது மிதுன ராசி. இப்ப மேக்சிமம் 2 தான் இருக்கு. அப்ப இந்த 2 பத்தி பேசுவோம். இப்ப வந்து அந்த மேஷம் அப்படிங்கிறது தலைன்னு சொல்றோம். ம் அப்ப இவங்க வந்து உபயராசி, அது வந்து சரராசி, இது வந்து குரு குரு அதிபதி, அது செவ்வாய் அதிபதி. ம் அப்ப இந்த செவ்வாய் வந்து வேகம் ஜாஸ்தி. செவ்வாய் வந்து கொஞ்சம் முரட்டு சுபாவம், முன்கோபம், அதட்டல் பேச்சு, அதே நேரத்துல வந்து கொஞ்சம் பொய் பித்தலாட்டமும் வரும் ம் செவ்வாய்க்கு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு தந்தைக்கு வந்து மன வேதனைப்படுது. ம் அங்க மேசத்துல இருக்கிற நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இருக்காரு மெயினா. கேது, சுக்கிரன், சூரியன்.
ம், 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 அஸ்வினி, பரணி, கிருத்திகை. அப்ப ம், கேதுவாக இருந்தால் தீய வழியில போகக்கூடிய குழந்தையா வந்துடுது. ம், சுக்கிரனாக இருந்தா நீங்க சொன்ன மாதிரி பணத்தை தனியா செலவழி அளிக்கிற மாதிரி பையன் வந்துடுறான். அதே மாதிரி சூரியன் ஒரு புள்ளி தான். அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிரன், கேது, சூரியன் கலந்த கலவையாத்தான் அந்த குழந்தை பிறக்குது. ம், ம். அப்ப இவங்க லக்னத்திலையும் அதே சுக்கிரன் தான் இருக்காரு. இப்ப தந்தையினுடைய அமைப்பிலையும் அதே கேது, சுக்கிரன், சூரியன் தான் இருக்கு. ம். ஆனா இது குரு வீடு, அது செவ்வாய் வீடு. அப்ப இது வந்து இதற்கு இதுக்கு நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஐந்தாம் பாவ கிரகம், ஐந்தாம் பாவ கிரகத்தினுடைய தன்மைகளை நாம உள்வாங்கிக்கிட்டு அந்த பையனுடைய ஜாதகத்துல 9ஆம் பாவம் கெட்டு போச்சா கெட்டு போலையான்னு பார்க்கணும். ம், ம், ம். அப்ப அந்த 9ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா பேசாம தள்ளி இருக்கிறதோ ஹாஸ்டல்ல விட்டுறதோ நல்லது. சிறப்பு, சிறப்புங்க. அப்படி இல்லைன்னா வந்து அந்த திசா புத்திகள் எட்ட காமிச்சிட்டு இருந்தா அப்பாவுக்கு அகெயின்ஸ்டா வேலை பார்ப்பாங்க. ம், ம், ம். அப்ப யாரோ ஒருத்தர் இதை வந்து தள்ளி கொடுத்து போக வேண்டி இருக்கும். அது வந்து திசைகள், ஒரு சில திசைகள் மாறும்போது 9, 1 தொடர்பு இருந்தா அப்பா மகன் உறவு வந்து கொஞ்ச நாள் ஒரு மாதிரி வெறுப்பா இருந்தாலும் அதுக்கப்புறம் பாசமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிறப்பு, சிறப்புங்க. அற்புதமா சொன்னீங்க ஐயா. எப்பவுமே பாருங்க, 4ஆம் பாவத்தை இயக்கிக்கிட்டு இருந்தா 5ஆம் பாவம் செட் ஆகாது. ம், ம், இது என்ன அர்த்தம்னா, இப்ப தனுசுக்காரங்க 4ஆம் பாவங்கிறது இப்போ உற்பத்தி பண்றாரு அல்லது வீட்டுக்கு எதையாவது ஆல்ட்ரேஷன் பண்றாரு, வீட்டை கட்டுறாரு, ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறாரு, வீட்டு மேலேயே பற்றுதல் வச்சுக்கிட்டு இருந்தா அந்த பாவத்தை இயக்க இயக்க பையனுக்கு வந்து அது மைனஸா போயிடும். ம். புரியுது, அப்ப புரியுது. 5ஆம் பாவம் என்கின்றது உயிர் பற்று, 4ஆம் பாவம் என்பது பொருள் பற்று. அப்ப பாவங்களை இயக்க கத்துக்கணும். இப்ப ஒரு பையன் வந்து நமக்கு செட் ஆகணும் அப்படின்னா அந்த பையனுக்கு வந்து இப்ப 5ங்கிறது என்ன, நல்ல என்டர்டெயின்மெண்ட், அதே மாதிரி தெய்வ வழிபாடுகள், இஷ்ட தெய்வ வழிபாடு, பூர்வீக குலதெய்வ வழிபாடு, இந்த லிங்கை வந்து அங்க கரெக்டா கொண்டு போய் சேர்த்தணும். சேர்த்திட்டு அந்த பாச நேசத்தோட கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா பையன் அட்டாச்சா இருப்பான். நம்ம பொருள் சிந்தனையிலேயே போய்கிட்டு இருந்தோம்னா அது ஒரு வேற ட்ராக்ல பையன் போயிடுவான். மேஜரா இருக்கிற விஷயங்கள் வந்து நீங்க டீட்டெயிலா சொல்லிட்டீங்க. ஐயா உங்களுக்கு ஏதாவது குறியீடு அப்படி இருந்துச்சுன்னா ஏதோ கொடுங்க ஐயா. இந்த இலக்கணக்காரங்களுக்கு. அதாவது இப்போ நம்ம சிஸ்டத்துல இன்னும் கொஞ்சம் டெப்தா பார்த்து உபநட்சத்திரம்னு எடுக்க வேண்டிய கணக்கு இருக்கு. ம், இப்ப நான் சொல்லி இருக்கிறது பரணி, அஸ்வினி அப்படின்றது நட்சத்திர அடிப்படைங்கிறது மேலோட்டமான பார்வை. ம், ம், இப்ப தனுசு லக்னத்துல 30 டிகிரி இருக்கு. இப்ப ம், ஒரு ஜாதகர் வந்து அந்த 30 டிகிரில எந்த டிகிரில பிறந்திருக்காருன்னு பார்த்துட்டு ம், அதுக்கு 5ஆம் பாவ புள்ளி எந்த டிகிரி வருதுன்னு பார்த்து அதுக்கு ம், தகுந்த உபநட்சத்திரம் யாருன்னு பார்த்து தான் அந்த குறியீடுகள் கொடுத்தா நல்லா இருக்கும். ம், இருந்தாலும் வந்து பொதுவான குறியீடுன்றது நம்ம சொல்றோம். ம், இப்ப அஸ்வினி, அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா சரஸ்வதி. ம், அஸ்வினிக்கு தெய்வம் வந்து சரஸ்வதி. அதே மாதிரி தலை கேப்பு போடுறது, மொட்டை மாடியில் நிக்கிறது, வீட்டுக்கு மேல ஷெட்டு போடுறது, ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல ஒரு ஏரியாவில் இருந்தீங்கன்னா மெயினான இடத்துக்கு ஜங்ஷனுக்கு போயிட்டு வர்றது, ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வர்றது, ம், ம், இந்த மாதிரி குதிரை தலை, குதிரை ம், தலையை வந்து போட்டோ பிடிச்சு வச்சுக்கிறது, ம், ம், இதெல்லாம் வந்து 5ஆம் பாவத்தை இயக்கக்கூடிய குறியீடு. ம், அதே மாதிரி சுக்கிரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பரணின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண் யானை. ம், அப்ப ஆண் யானையை நம்ம பிக்சரா எடுத்து வச்சுக்கலாம். நெல்லி மரம் வளர்க்கலாம். ம், அது மாதிரி வந்து துர்க்கையை வணங்கலாம். அப்ப துர்க்கைக்கு வந்து அர்ச்சனைகள் பண்ணிக்கலாம். அந்த பையனை வந்து நல்லா வர்றதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ம், அதே மாதிரி பரணி வந்து யமனுக்கும் சம்பந்தப்பட்டது. யம ம், தர்மராஜன் வழிபாடும் பண்ணிக்கணும். ம், இப்ப பரணினாலே ஒரு அடுப்பு வடிவம்னு அர்த்தம். அப்ப அந்த அடுப்பு வடிவம் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ம், அதே மாதிரி கிருத்திகை அப்படின்னு எடுக்கும்போது மயில் படம் வச்சுக்கலாம். ஸோ கிருத்திகை வந்து அத்திமரம், அத்திமரம், மயில் படம்,
பெண் ஆடு, பெண் ஆட்டுக்கு உணவு கொடுக்கறது. ஸோ இது மாதிரி குறியீடுகள் எல்லாம் நம்ம மேலோட்டமா எடுத்துக்கலாம். பட் அவங்கவங்க ஜாதகத்துல உபநட்சத்திர கணக்கு பார்த்து தான் இந்த குறியீடுகளை நிர்ணயிக்கணும். சிறப்புங்கய்யா. அற்புதமா சொன்னீங்கய்யா. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கலாங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிங்க, வாழ்த்துக்கள், வணக்கம்.